என்னை மறவாயே இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவாயே இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஆமென், உந்தன் தயவால் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. இல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. இல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். ஆமென். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே. ஆமென். பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. இல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. இல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா என்ற நீரே என்னுடைய புகலிடம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா என்ற புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். ஆமென். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியோ. உடைய கண்காணிப்புல உடைய பாதுகாப்புல எப்பொழுதும் இருக்கிறோம். ஆமென். என்
உந்தன் தயவால் Praise the Lord. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடா. ஆமென். வாய்க்கவே வாய்க்காதே. Hallelujah. Praise the Lord. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்பதாலே ஸ்தோத்திர பரந்திடுமே உம் நாமத்திலே. பரனே எனக்காய் பரந்திடுமே உம் நாமத்திலே. பரனே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா. தயவிறக்க கிருபாண்டவரே. ஹalleluya. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே. ஏற்று என்றோ நடத்துவீரே. ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே. ஏற்று என்றோ நடத்துவீரே. ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை ஆயத்தப்படுத்தி. ஆமென் ஆண்டவரே. எப்படியோ உம் வருகையிலே கிருபை தந்து ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களை விடுமே. இல்லை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவா. ஆமென் ஆமென். இல்லை மறவா. என்னை நடத்தும். பயப்படாதே வளர்த்தாதே பாதுகாப்பே. ஆமென் ஆமென். ஹalleluya. அவருடைய கரம் நம்மோடு. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீ வைத்ததினால் அறிக்க இயலா தேவரும் என்னை. பாசமென் மேல் நீ வைத்ததினால் அறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா. ஆமென். ஹalleluya. திக்கற்றோராய் நம்மளை விடமாட்டேன். ஆமென். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாரே. ஆமென். எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாரே. ஸ்தோத்திரம். வீரறியோ யோதும் மெலிடா என் தலை முடியும் என். ஆமென் ஆமென். வீரறியோ யோதும் மெலிடா என் தலை முடியும். என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா
ஆமென் ராஜா. உந்தன் தயவா என்னை நடத்தும். Oh, praise the Lord. Hallelujah. கர்த்தர் இன்னதிகமாய் நம்மளுக்கு கிருபை தந்து தயவு பாராட்டி இன்னும் வழிநடத்தும்படியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைக்கிறதுனால இந்த நாளில் நாம பாதுகாப்போடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய கண்கள் அவருடைய தயவு கர்த்தருக்கு இன்னும் நம்ம உண்மையாக ஜீவிக்க, கர்த்தருக்கு முன்பதாய் நம்மளை பணிந்து நாம் ஜீவிக்க அவருடைய தயவு இரக்கம் கிருபை எல்லாவற்றையும் நிறைய பெற்றுக்கொள்ள பிரைஸ் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாவது சொல்லுகிறார், உம்முடைய பார்வைக்கு அர்ப்பணம் நீசனமா இருக்கிறேன், தெல்லுபூச்சி போல இருக்கிறேன். ஆபிரகாம் சொல்லுகிறார், தூளும் சாம்பலை போல நாங்கள் அவ்வளவு ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம் உம்முடைய பார்வையில் என்று தங்களை தாழ்த்துகிறார்கள். நாமும் கூட ஆண்டவரே ஒன்றுமில்லாத எங்களையும் கூட உடைய தெய்வனால் நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மளை நினைத்து பார்ப்பதற்கு நாம் எம்மாத்திரமானவர்கள் ஆண்டை நோக்கி சொல்லாமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாலின் நடத்தும். என்னை மறவா இயேசு. கர்த்தர் அதிகமாக நம்ம இன்னும் நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வழிகளை வசனத்திற்கு சத்தியத்திற்கு ஒப்பு கொடுப்பதே நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஒரு ஆராதனை. கர்த்தர் காண்பிக்கிற வழிகள், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வழிகள், அவருடைய வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு வழிகளுக்கும் நம்மளை தாழ்த்தி அப்படியே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதும் கீழ்ப்படிவதும் தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று ஹல்லேலூயா வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய சித்தத்தில் நடக்கிறவர்களுக்கு இந்த பூமியும் நித்தியமும் மிக அருமையாக கிடைக்கும். கர்த்தர் மேன்மையாய் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய சித்தம், தேவனுடைய வழிகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராம் ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒப்பு கொடுத்து நம்மளை தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தெய்வ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தெய்வ சித்தம் தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் அடைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை. போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகளுக்கு நடுவில் தான் ஆன்மா உருவாகும். ஆமென். மலர்கின்றதோ மக்களை கவரும் நீதி புஷ்பம் போ. என்னையுமே தம் சாயலா
என்றென்றும் உருவாக்குவார். தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் அடைக்கியே. தெய்வ சத்தம் என்னுள் பலமாக தோணிக்குதே. தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் தெய்வ சத்தம் ஆமென் தோணிக்குதே. பொன்னை போல குடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல எவ்வளவு கடினமான பாதையில கர்த்தரை நடத்தினாலும் ஏற்றுக்கொள்வேன், பொன்னாக மாறுவேன். ஆமென். தானிக்குவே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. தானிக்குவே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. அத்திமாரா துளிர் வீழாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாரோ. அத்திமாரா துளிர் வீழாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாரோ. கர்த்தருக்குள் சந்தோஷமா எல்லா சூழ்நிலையும் எதிராக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா நித்தமும் மகிழ்ந்திடுவேன். தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நீதிமானை அனுதினமோ சோதிக்க பலவேறு துன்பம் வந்தோ. நீதிமானை அனுதினமோ சோதிக்க பலவேறு துன்பம் வந்தோ. கர்த்தரன்னை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரன்னை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தெய்வ சத்தம் ஆமென் தூதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமோடு நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமோடு நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் ஆமென் ஆமென். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார்.
சித்தார் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்கும். ஆமென். தேவ சித்தார் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். அவருடைய திட்டத்துக்குள்ள, அவருடைய வசனங்களுக்குள்ள தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று. ஆமென். முன்னின்று நலமுடன். ஆமென். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய். ஆமென். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம். ஆமென். Praise the Lord. தேவ சித்தம் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம். Praise the Lord. சோதனையை சகிப்பவரே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை ஆமென் உள்ளவனே ஜீவ கிரீடா பெற்றிடுவார். ஜோதியாய் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடா பெற்றிடுவார். ஜோதியாய் பிரகாசிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் தேவ சத்தம் என். Praise the Lord. ஆமென். கஷ்டமெல்லாம் தொலையும் போனார். கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணார். கஷ்டமெல்லாம் கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர். ஆமென். தேவ சித்தம் நிறைவேற எனையும் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளே இடுக்கமும் நெருக்கமுமான வழிகள். மனித தன்மையோடு இதில் நடக்க முடியாது. வசனத்திற்கு ஒப்பு கொடுத்தால்தான் நம்முடைய எல்லா விதமான சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கணும். Praise the Lord. மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்துடலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில் வசனத்துக்கு வாழும் பொழுது பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள் எல்லாம் வரும். ஆனால் யாரெல்லாம் பொறுமையோடு கர்த்தருடைய வசனத்துக்கு, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, தங்களுடைய கேரக்டர்ஸ்,
தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் முட்களுக்குள் மலர்கின்ற லீலி புஷ்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடினமான இடத்துல தான் ஆன்மா ஜீவியம் உருவாக முடியும். எனக்கு சோதனையே வரக்கூடாது, போராட்டமே வரக்கூடாது நினைக்கக்கூடாது. அது நடுவில் வசனத்துக்கு நிற்கும் பொழுது, வாழும் பொழுது தான் நாம் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. முட்களுக்குள் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே சாயலாய் மாற வாக்குவார். நம்மளை ஒப்பு கொடுத்து தேவசேத்த நிறைவேற எனையும் பாடைக்கீரே. தேவசத்த தேவசேத்த நிறைவேற எனையும் பாடைக்கீரே. தேவசத்த என்னுள்ளம் பலமா தோணிக்குதே. தேவசேத்த ஆமென். என்னுள்ளம் பலமா Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் அப்படியே அவருடைய வசனத்தில், அவருடைய தேவ திட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஒரு விசையாய் தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கீரே. தேவ சத்தம் தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாய். ஆமென். இயேசுவையே பிதாவானவர் உபத்திரங்கள் வழியாக நடத்துவது சித்தமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட வசனத்தின் நிமித்தம் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைக்கத்தக்கதான சோதனைகளை, உபத்திரவங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும், வசனத்துக்காக வாழணும். நம்முடைய எல்லா தீமையான எண்ணங்களை அகற்றி போட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். அந்த வார்த்தைக்குள்ள தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிறைய கிருபைகளை பொழியும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. என்னை இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அதிகமாக எனக்கு கிருபைகளை தருவீராக, உம் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவீராக. ஆவின் கனிகள், நீதியின் கனி, மனம் திரும்புதலின் கனி, எல்லா கனிகளை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ராம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர், பரிசுத்தரே,
பரிசுத்தம் என்னில் ஸ்தாபியோ உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் ஸ்தாபியோ உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே கனி கொட மரமன் வெட்டுண்டதோ அக்கினியில் போடப்படுமே. மிகுந்த கனிகள் கொடுத்திடவே தேவா கிருபை தாரோ. கனி கொட மரமன் வெட்டுண்டதோ அக்கினியில் போடப்படுமே. மிகுந்த கனிகளை கொடுத்திடவே தேவா கிருபை தாரும். அமே மனம் திரும்புதல் கனி ஆவியின் கனிகளை கொடுத்திடவே. மனம் திரும்புதல் கனி அமே ஆவியின் கனிகளை கொடுத்திடவே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் ஸ்தாபியோ உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. ஆமென் ஆமென் ராஜா. பரிசுத்தர் பரிசுத்தரே நன்மையை மாத்திரம் தீமைக்கு தீமை செய்யாமல் எப்போது நன்மைகளையே செய்ய. வசனத்தால் என்னை குழப்பமான சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிற எண்ணங்களை அகற்றி போட்டு ஆமென் ஆமென். நன்மையை மாத்திரம் செய்திடவே சுத்தமான சாட்சி தாரோ. வசனத்தால் என்னை தெளிந்த புத்தியை தாரோ. சிந்தனை செயல்கள் வார்த்தையெல்லாம் பரிசுத்தமாக்கிடுமே. சிந்தனை செயல்கள் வார்த்தையெல்லாம் பரிசுத்தமாக்கிடுமே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் ஸ்தாபியோ உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. பரிசுத்தர் பரிசுத்தரே இதயத்தில் சுத்தமுள்ளவர் தேவனை ஆமென். கபடு வஞ்சனை துர்குணத்தை முற்றுமாய் அழித்திடுமே. இதயத்தில் சுத்தமுள்ளவர் தேவனை ஆமென். ஆண்டவரே கபடு வஞ்சனை துர்குணத்தை முற்றுமாய் பரிசுத்த ஆவி கழுவிடுமே. புது சிருஷ்டியாக மாற்றிடுமே. பரிசுத்த ஆவி கழுவிடுமே. புது சிருஷ்டியாக ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் ஸ்தாபியோ உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என் உள்ளம்
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்த ஆவி பிறப்பிடுமே பரமனை போல மாற்றிடுமே பழைய மனுஷனை கலைந்திடவே புதிய மனுஷனை சிருஷ்டியுமே பரிசுத்த ஆவி பிறப்பிடும் ஆமென் பரமனை போல மாற்றிடுமே பழைய மனுஷனை கலைந்திடவே புதிய மனுஷனை சிருஷ்டியுமே ஆமென் நீதி சமாதானத்தின் ஆசாரியரே எல்லை ஆமென் கேட்போம் வாஞ்சையோடப்பா நீதி சமாதானத்தின் நானே ஆளக்கூடாது நீர் என்னை ஆளணும் ஆண்டவரே இந்த வசனம் என்னை ஆளணும் ஆண்டவரே நீதி சமாதானத்தின் ஆமென் என்னை ஆளுமே ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் சாவியோ உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள் நான் பரிசுத்த நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கிறீரே வா வாஞ்சிக்கிறோம் என்னுள் ஆமென் உம்மை போல் பரிசுத்தமா ஜீவிக்க வாஞ்சிக்குதே உம்மை போல் பரிசுத்தமா ஜீவிக்க ஆமென் ஆமென் கனிக்கோண மரமெல்லாம் வெட்டுண்டதாம் அக்கினியில் போடப்படுமே மிகுந்த கனிகளை தேவா கிருபைத்தாரோ கனிக்கோண மரமெல்லாம் அக்கினியில் கிருபையின் காலத்தில் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுத்திடவே தேவா கிருபைத்தாரோ மனம் திரும்புதல் கனி நீதியின் கனி ஆவியின் கனிகளை கொடுத்திடவே மனம் திரும்புதல் கனி ஆவியின் கனிகளை கொடுத்திடவே பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்தம் என்னும் சாமியோ உம்மை போல் பரிசுத்தமா ஆமென் ஓரி ஆமென் வாஞ்சிக்கிறோம் எங்கள் ராஜா பிரைஸ் தி லார்ட் உம்மை போல் பரிசுத்தமாய் வைராக்கிய வாஞ்சையோடு வா உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க உம்மை போல் பரிசுத்தம் ஆமென் உம்மை போல் பரிசுத்தமா என்னுள்ள பிரைஸ் தி லார்ட் உம்மை போல் பரிசுத்தமா ஜீவிக்க ஆமென் பரிசுத்த ஆவியே நிரப்பிடுமே பரமனை போல ஆமென் பழைய மனுஷனை ஆமென் புதிய மனுஷன் எங்களுக்குள்ள வா பரிசுத்த ஆவியே நிரப்பிடுமே ஆமென் நிரப்புங்க ராஜா ஆமென் 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 நீதி சமாதானத்தின் ஆசாரியரே நீதி சமாதானத்தின் ஆளுமே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னும் சாமியோ உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க Praise the Lord. என்னுள்ளம் Hallelujah. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் ஆமென் 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 உம்மை போல் பரிசுத்தமாய் ஓ எங்கள் எண்ணங்களிலே இதயத்தில் உங்கள் வார்த்தை நடக்கை எல்லாவற்றிலையும் ஆமென் என்னுள்ளம் வாஞ்சிக்குதே உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் ஆமென் உம்மை போல் பரிசுத்தமாய் ஆமென் ஓ ஷியாபாபாதாரா
உம்மை போல் பரிசுத்தமாய் ஆமென் என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் ஆமென். உம்மை போல் பரிசுத்தர் என்னுள்ளம் மாற்று. கர்த்தர் நம்மை அவரை போல மாற்றும்படிய சோதரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பழைய மனுஷன் அவனுடைய எல்லா தன்மைகள் இன்னும் நிறைய ஒழிய முடியாய் சோதரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பவுல் எழுதுகிறார், புறமான மனிதன் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். எனவே இந்த உலக பிரகாரமான மனுஷனுடைய தன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உள்ளான மனிதனாக இப்படி ஆன்மா கர்த்தருடைய வசனத்துல சத்தியத்துல கர்த்தருக்கு ஏற்ற மாளிகாய் உருவாகும் சோதரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் சமத்துல எழுந்து நின்று Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் ஆமென் ராஜா. உம்மை போல் பரிசுத்தமாய் என்னுள்ளம் உம்மை போல் பரிசுத்தமாய் ஜீவிக்க என்னுள்ளம் ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தம் என்னில் ஆமென். உம்மை போல் பரிசுத்தமாய் உம்மை போல் பரிசுத்தமாய் என்னுள்ள ஆமென். அந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஷலலமா கபதனரப ஓ ரிகபதனரப. பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ஹல்லேலூயா. அவர் ரத்தத்திற்குள்ள அவர் பாதுகாப்புக்குள்ள அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறோம். கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிற ஜனங்களை எந்த அந்தகாரமோ எந்த பிசாசனுடைய தந்திரங்களோ அணுகவே முடியாது. ஹல்லேலூயா. யோபின் குடும்பத்தை எப்படி தொட முடியலையோ அதே போல கர்த்தர் உண்மையாக தேவனை ஆராதித்த பயபக்தியோட கர்த்தர் வழியில் இருக்கிறவர்கள் மேல அவ்வளவு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பை மிஞ்சி இந்த பூமியில ஒன்றும் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ எந்த தீங்கும் விசுவாசத்தோட ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ எந்த தீங்கும் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே எந்த தீங்கும் ஆமென். விசுவாசத்தோட இரத்த கோட்டை
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். Praise the Lord. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் Praise the Lord. பாவத்தை வென்று விட்டார். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. வீணான பயங்கள், அவிசுவாசம் தூக்கி அகற்றி போட்டு. ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து, எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. Praise the Lord. இந்த உலகிலே இருக்கும். ஆமென், ஆமென். என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எல்லா மனிதனை விட, சத்துருவின் வல்லமைகளை விட கர்த்தர் பெரியவர். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். தேவனை ஒளியோ மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியோ Praise the Lord. யாருக்கு அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் Praise the Lord. பயப்படுவேன். ஆமென், ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஆமென், எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலோ மறவாத என் நேசரே. ஆயனை போல் மெய்ப்பனையாக அபிஷேகம் செய்கின்றேன், என்னை ஆயனை போல நடத்துவீர். ஆமென். அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஆமென், ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஆமென், ஆமென். மலைகள் கொண்டுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபையே. மலைகள் கொண்டுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபையே. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டே. ஆமென். என்னை அநாதி ஸ்நேகத்தால் ஆமென் சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஓ ஷபா
தேவனுடைய பிள்ளைகள் எதை பார்த்தோம்? அவங்க வாழ்க்கையில் பயமே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த மனிதனை பார்த்தோ, எந்த அந்தகாரங்களை பார்த்தோ பயப்படவே கூடாது. ஏன்னா நம்முடைய தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக வேலை ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கிற விசுவாசத்தோடு இருக்கணும். தேவனுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்குள்ள வாஞ்சையோடு இருக்கிறவர்கள், உண்மையாய் தேடுறவர்களுக்கு சகலவற்றையும் செய்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி அப்படியே விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அண்ட சராசரம், பல கோடி நட்சத்திர மண்டலங்கள், பல சூரியன்கள், பல நட்சத்திரங்கள், நம்முடைய தேவனுடைய படைப்பை மிகவும் பிரம்மாண்டமானது. ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற சின்ன சின்ன காரியத்தை வச்சு கர்த்தர் மதிப்பிட வேண்டாம். கர்த்தர் மிகவும் பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. எல்லாரும் சொல்லுவோம். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆமென். ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. சொல்வோமா? ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அவருடைய கரம் பெரியது. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே. எவ்வளவு பெரிய தேவன்! ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஆகாதது ஆமென் இல்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. There is nothing is too difficult for thee. Great and mighty God, great in counsel and mighty in thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing,
துதிப்புகள் பாடி அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அல்லேலூயா. ஆண்டுடைய படைப்பில் இந்த பூமியெல்லாம் ஒரு தூசி கூட இல்லை, அதை விட ரொம்ப சின்னது. ஆண்டுடைய படைப்பு மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய படைப்புக்கு ஆண்டவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்தவரால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை செய்ய முடியாதா? அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது. ஆமென். ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஆகாதது என்று இந்த விஷயம் முடியாது என்று கர்த்தருக்கு எதுவுமே இல்லை. ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. எல்லா மகிமை கணம் துதி. நித்திய ராஜா. ஆமென். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக கர்த்தருடைய வழியில் கர்த்தருக்கு பயந்து தான் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி, இதையும் அவன் செய்வானா, என்னுடைய வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட்டு கீழ்ப்படிவானா என்பதை கர்த்தர் சோதிக்கிறார். கர்த்தர் ஒருவருக்குமே ஒன்றை சொல்லி கொடுக்காமல் நடத்தாமல் அவர்களை சோதிப்பதில்லை. எந்த சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அதுக்கு எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதே போல் படிக்காத சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, கொடுக்காத போர்ஷனுக்கு எக்ஸாமினேஷன் வைக்க மாட்டாங்க. எதெல்லாம் கொடுத்தாங்களோ கற்றுக் கொடுத்தாங்களோ நடத்துனாங்களோ அதில் தான் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் கூட ஆண்டவர் பல வருஷங்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் ஆபிரகாம் இருக்கிறார்.
இறுதியில் பல ஆண்டுகள் கழித்து செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி எனக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை ஆண்டங்க சோதிக்கிறார். அதனால தாங்க சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ பாஸ் ஆகிட்ட, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே அவ்வளவு கீழ்ப்படிதல், the extreme obedience of Abraham. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அதிகமாக கீழ்ப்படினோம். கர்த்தருக்குள்ளே இருக்கிற பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலுக்கு அதிகமாக நம்ம கீழ்ப்படினோம். நம்ம கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்ம வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். தன் குமாரனை கர்த்தருக்கு சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க போனான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பிள்ளைங்களை கண்டிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. அறிவுரை சொல்ல, கண்டிக்க, தண்டிக்க, சீர்திருத்த கூட நிறைய பெற்றோர் இன்றைக்கி உலகத்தில் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெற்றோரையும் ஆபிரகாமையும் வைத்து பார்க்கும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். தன் பிள்ளையை சுட்டரிப்பதற்கு அவன் துரிந்தான். ஆனால் இன்னைக்கு அவங்கள கர்த்தர் பக்கம் இழுப்பதற்கு, அவங்கள சிற்றை செய்து கர்த்தர் பக்கம் வழிநடத்துவதற்கு, தண்டிப்பதற்கு, அவர்களை மாற்றுவதற்கு நம்ம என்னென்ன முயற்சிகளை நாம் செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஏன்னா லைஃப் இஸ் ஒன் டைம், ஒரு முறைதான் வாழ்க்கை. இந்த ஒரு முறை வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம சரியாக கர்த்தருக்குள்ள அழகாக நம்ம கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 29:15 அதிகாரத்தை 29:15 வசனத்தை வாசிங்க. பிரம்பும் என்ன கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும். என்ன ஞானம்? எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எப்படி வாழணும், எப்படி கர்த்தருக்கு பயப்படணும் என்ற ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய் மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். 17ஆம் வசனத்தை வாசிங்க. இளவயதிலே சிச்சை செய்து நீ கொண்டு வருவாய் என்றால் வளர வளர உனக்கு ஆறுதலாக இருப்பான். உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தன் சந்ததியை கர்த்தருக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அதை கேட்கல. அவனை டெஸ்டிங் பண்ணார். அவனுடைய இதயம் அவ்வளோ ரெடினஸாக இருந்துச்சு, அவ்வளவு தயாராக இருந்துச்சு. எனவே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறோம்? நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி போக பார்க்குறோமா? நம்ம லெத்தாஜிக்காக நம்முடைய குடும்பங்களை, சந்ததிகளை விட பார்க்குறோமா? அல்லது ஐயோ இப்படி கண்டிஷன் பண்ணால் கோச்சிப்பாங்க, பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோமா? அதெல்லாம் ஒரு பொய் கனவு. கர்த்தருக்குள் நம்ம கொண்டு வரும் பொழுது நம்ம ஆசீர்வாதமாக தான் இருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய இதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். என் இதயத்தில் எல்லா மனுஷனை விட, என் மனைவியை விட, என் மகனை விட, இந்த உலகத்தை விட, என் சொத்தை விட, என்னுடைய விருப்பத்தை விட, என் ஆசையை விட நீர்தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே என்று தன் இதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இதயத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்காமல் நாம் எதை கொடுத்தாலும் கர்த்தர் அதில் பிரியமாக இருக்க மாட்டார். அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். கர்த்தருக்கு நம்ம நிறைய செய்யலாம், எல்லாமே நம்ம பொருளாதாரத்தை கொடுக்கலாம், நம்ம உழைப்பை கொடுக்கலாம், நம்முடைய எல்லாத்தையும் கொடுக்கலாம்.
ஆனால் ஒன்னே ஒன்று, நம்முடைய இதயத்தை முற்றிலுமாய் கர்த்தருக்கு கொடுக்காம, அவருடைய வசனத்துக்கு நம்ம கொடுக்காம எதை கொடுத்தாலும் கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பதில்லை. இயேசுவை குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் என்ன சித்தம்? மரிப்பது, முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பது அந்த சித்தமே. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா அந்த பூமியில் தன்னுடைய விருப்பத்தை எல்லாத்தையும் உடைச்சி அவர் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமே. அல்லேலூயா. ஆபிரகாம் கூட தன்னுடைய எல்லா விருப்பத்தையும் உடைச்சி தேவனுடைய வார்த்தை தான் என்று ஒப்பு கொடுத்தார். அதே போல் நம்மளை தராமல் நம்ம என்ன ஆண்டவருக்கு செஞ்சாலும் கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பதில் செய்யலாம். ஆனால் நம்மளை கர்த்தருக்கு தருகிறோமா என்பதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நம்மளே இன்னும் நம்முடைய ஆசை இச்சைகளை விடாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம, நம்ம ஒரு வழியில் வாழ்ந்துக்கின்னு நான் கர்த்தருக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இதிலெல்லாம் கர்த்தர் பிரியமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே கர்த்தர் உருவாக்கி நம்மக்கிட்ட கொடுத்ததுனால நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வழிகளை, நம்முடைய எல்லா விருப்பத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி, உங்கள் நடத்துதின்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பன் சொல்கிறார், நீதான்பான்னு சொல்கிறார். சரின்றார். கை காலை கட்டுறார், தூக்கி வைக்கிறார், அவர் அமைதியாக இருக்கிறார். பிரைஸ். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன அறிவுரை சொன்னாலே கோபம் வந்துடும். சின்ன அறிவுரை சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. கண்டிப்பை சாந்தமாக ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். இது சரியில்லை, இது மாறணும். சில பேருக்கு வசனத்தை எடுத்து பேசினா கூட என்ன தான் பாயிண்ட் பண்ணிட்டாங்க, என்ன தான் குறிப்பிட்டு பேசிட்டாங்க, அது நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய வேத புஸ்தகமே மாடுக்கு, ஆடுக்கு, கழுத, குதிரைக்கல்ல, மனுஷ ஆத்துமாக்களுக்காக தான் எழுதி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த வசனம் வந்தாலும் எனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் என்ன பைபிளை படித்தாலும் என் கூட ஆண்டவர் பேசுகிறார், என்னை மாற்ற விரும்புகிறார் என்பதை நாம் சாந்தத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் என்ன பாயிண்ட் பண்ணி பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்களாக இந்த வேதம் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நாம் அறிவுரைகளை கேட்பதற்கு, கண்டிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு, சாந்தமாக ஏற்றுக்கொள்வதற்கு தாழ்மை உள்ள ஒரு இருதயமாய் நாம் மாற வேண்டும். என்ன சொல்லிட்டாங்க, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், நான் சரியாக தான் பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், என்னை பற்றியெல்லாம் சொல்லாத, நான் யோகியம், அப்படி இப்படின்னு மனசில் நினைக்கிறதே ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சில பேருக்கு அப்படி ஏதாவது ஒரு அட்வைஸ், நீங்கள் செய்யறது சரியில்லை, அப்படி பண்ணணும்னு சொன்னால் உடனே கோவம் வந்தது. சாதாரண கோவம் இல்லை, மூக்குக்கு மேலே என்ன ஆயிடுது சொல்லுவாங்க, மூக்குக்கு மேலே கோவம் வந்தது. அது மாதிரி அந்த மூக்கு, இந்த காது, கண், இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம விருத்த சேதனை பண்ணணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு கூட அதான் சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20, 21 வாசிங்க.
சத்தியத்தை கேட்கும் போது ஏன் உனக்குள்ள கோபம் வருது? கோபம் தேவனுடைய நீதியை நீ நடப்பிக்க முடியாதே. கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற நரகத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்காக தான் வசனம் நம்ம நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லாமா? யாரெல்லாம் நான் ரொம்ப சரியா இருக்கிறேன், ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க நரகத்துக்கு ரெடி ஆகுறாங்க. யாரெல்லாம் சாந்தமா ஆமாண்டவரே என்னை மாற்றணும், கிருபை தாங்கப்பா அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஈசாக்குக்குள்ள கூட அப்படிப்பட்ட சுபாவம் தான். அவன் எல்லாவட்டும் கீழ்ப்படுகிறான் பாருங்க. இதை தூக்கின வைப்பானா அவ்வளோ வெயிட்டை தூக்கின்னு போகிறான் மலை ஏறி. நீதான்ப்பா பலி ஆகணுன்றான், அமைதியாக இருக்கிறான். அவ்வளோ கீழ்ப்படிதல், அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ தன் தகப்பனுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய சொல்லை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாமுடைய சொல்லை யார் ஏற்றுக்கொண்டது? ஈசாக்கு ஏற்றுக்கொண்டான். அப்போ அந்த கிரைட்டீரியா பாருங்க, அந்த ஆர்டர். அப்படிப்பட்ட ஒரு கனப்படுத்துகிற, ஒரு கீழ்ப்படுகிற, அடிபணிகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, தாழ்த்துகிற அப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த சந்ததிகள் இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை கூட ஏசப்பாவை குறித்து அதே தான் சொல்லப்படுகிறது. தம்மை தாமே எல்லா வல்லமையும் எல்லா மகிமையும் எல்லாத்தையும் துறந்துட்டார். சாதாரண வெறுமையாக மாறிட்டார் மனுஷனா. மனுஷன் மட்டுமல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து. ஒரு அடிமை என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதை செய்யணுமான்னு கேட்க மாட்டாங்க. இதை செய்யணும்னா செஞ்சிருவாங்க, இதை பண்ணணும்னா பண்ணுவாங்க. இதை பண்ணு அதை செய்யினா என்ன பண்ணுவாங்க? ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. அடிமைனா எல்லாத்தையும் சொல்கிற அத்தனையும் செய்வாங்க. அது போல ஆர்டர் போடுகிற கடவுளே இந்த பூமியில் எப்படி ஆயிட்டாராம்? அடிமையின் ரூபம் எடுத்தாராம். காணப்பட்டு இந்த பூமியில் அவருடைய மரண நாள் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லாமா? எனவே இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் குடும்பங்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ளாய் நாம் பழகும் பொழுது, நாம் வாழும் பொழுது, நாம் பேசும் பொழுது, பழகும் பொழுது, எல்லாவற்றிலையும் நம்மளை தாழ்த்தி நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் மாறும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 13ஆம் வசனத்தை வாசிங்க. 22ல் தகன பலியிட்டான். அல்லேலூயா. தன் குமாரன் கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்தை விட அவருக்கு அங்கே பாருங்க, தன் குமாரனை பலியிடணும், ஆனால் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போ எவ்வளோ சந்தோஷப்படணும்? பா என் பிள்ளைய பலியிடலப்பா, கிடைச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து, வா மகனே போயிடலாம், நல்ல சான்ஸ் கிடைச்சதுப்பா, ஆண்டவரே வேணான்ட்டார், ஓடி போயிடலாம் அப்படின்னு போல பாருங்க. அவன் எதில் கவனமாக இருந்தான்னா, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன், இந்த ஆராதனையை நடுவில் நிறுத்தக்கூடாது. ஈசாக்க வேணான்ட்டாரு. பின்னாடி பார்த்தா ஆடு இருக்குது, கிடா இருக்குது. உடனே என்ன பண்ணிட்டாரு? அதை எடுத்து கர்த்தருக்கு அதை பலி செலுத்தி அவங்க 2 பேரும் கர்த்தரை பணிஞ்சு ஆராதிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க கீழே இறங்கி வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரைஸ் the Lord. எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை வச்சு கர்த்தரையே விட்டுடுறாங்க. கடைசியில் கர்த்தர் கொடுக்குற அதிசயத்தை வச்சு, அற்புதத்தை வச்சு, நன்மையை வச்சு, சில பேர் கர்த்தர் நல்ல அனுகூலமான சூழ்நிலை கொடுத்தா அவங்க முன்னாடி காலத்தில் கர்த்தருக்கு எப்படி அன்பாக இருந்தாங்களோ, கிரியை செஞ்சாங்களோ எல்லாத்தையும் விட்டுருவாங்க. வாழ்க்கை கர்த்தர் உயர்த்தி உயர்த்தி நன்மைகளை கொடுக்க கொடுக்க அந்த நன்மையே தான் வாழ்க்கை என்று சொல்லி நிறைய பேர் அதிலேயே மதிமயங்கி போயிடுறாங்க. நம்ம உஷாராக இருக்கணும். ஈசாக்க உயிரோடு ஆண்டவர் கொடுத்துட்டாலும் அவன் அதோடு அந்த ஆராதனையை முடிக்கலை பாருங்க. அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதை பலியிட்டு கர்த்தரை பணிஞ்சு ஆராதனை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, கீழே வர்றாங்க. அப்போ ஆபிரகாமுடைய உள்ளத்தில் என் குமாரன் கிடைச்சது பெரிய விஷயம் இல்லை, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்கள் ஜபத்தில், உங்கள் ஆராதனையில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில பேர் தேவையில்லாமல் ஆராதனையில் வெளியே போயிட்டுன்னு வர்றது, போகிறது, வர்றது. அந்த செல்ஃபோன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரணும். பிசாஸ் அதெல்லாம் உங்களுடைய ஜப நேரத்தில் நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கு வருகிற அத்தனை விதமான இன்டரப்ஷனும் பிசாஸ். நீங்கள் இது மாதிரி உங்களுடைய வீட்டில் ஜபம் பண்ணும்போது கூட சரி, நீங்கள் ஏஞ்சி ஓடுறது, வர்றது, செல்ஃபோனை பார்க்குறது, இது பண்ணுறது, அப்படி பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உருப்படவே முடியாது. இந்த 2 மணி நேரம் ஆடுறதுனா பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் நிற்க போகிறோம், எல்லாத்துக்கும் ஆயத்தப்பட்டு தான் வரோம். நேற்று நைட்லேருந்தே சாப்பாடை கட் பண்ணிட்டோம், நைட் சாப்பிட மாட்டோம், இன்னைக்கு காலை சாப்பிட மாட்டோம். இதோட 1:30 மணி 2 மணி தான் சாப்பிடும். எல்லாத்துலேயும் தண்ணி நிறைய இங்கே உட்காந்து குடிச்சுன்னு இருந்தா என்ன பண்ணோம், இதோ நீங்கள் கொஞ்சம் பார்ட்னருங்க, போயிட்டு வரேன், போயிட்டு வரேன் சொல்கிறேன். அது மாதிரி எல்லாத்துலேயும் ஞானம் இருக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு நம்ம எல்லாத்துலேயும் ஃபிட்னஸாக நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? ஏதோ அர்ஜென்ட்டு போயிட்டு வாங்க, வயசானவங்க இருக்கிறீங்க, குழந்தைங்க இருக்கிறீங்க, தப்பு சொல்ல. ஆனால் சும்மா அப்படி வெளியே போகிறது, வளர்த்துறது, அப்படி பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது, திருப்பி வர்றது, ஆடு மாடு மாதிரி இருக்கக்கூடாது. ஆடு மாடுக்கு தான் கொம்பு வச்சுன்னு, ஏய் போ போ போ, வா வா அப்படின்னும். நம்ம ஆவிக்குரிய அறிவுள்ள மனுஷங்க. அல்லேலூயா சொல்லாமா? நேரத்தோட வான்னு சொல்லவே கூடாது. சர்ச்சில் நேரத்தோடு கர்த்தர் சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே நமக்குள்ள ஆண்டவர் 6 அறிவை கொடுத்துருக்கிறார். அந்த சென்சஸை நம்ம யூஸ் பண்ணணும். கடவுளுடைய நேரத்தை நம்ம ரொம்ப கனமாக யூஸ் பண்ணணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆராதனை பண்ண வந்துட்டேன், ஆராதனை பண்ணாமல் போக மாட்டேன். அந்த காலத்து ஆராதனையே பலி செலுத்தி கர்த்தரை பணிஞ்சு அவர் செய்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க, வாயில சொல்லி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ணுவாங்க. ஈசாக்கு கிடச்சிட்டான்னு சொல்லி மோளை அடிச்சு ஆடி துள்ளி குதிச்சு, ஈசாக்கு வந்துட்டான், மகனே, செல்ல மகனே, அந்த மகனே, இந்த மகனே என்ன பண்ணல, அவனை பெருசாக வைக்கல, கர்த்தர் ஆராதிப்பதில் கவனமாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த நன்மையில் யாரெல்லாம் மதிமயங்கி போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தவறான வழியில் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கெட்டு போவதற்கு எதுவாக இருக்கிறீங்க? தயவுசெய்து அதெல்லாம் கட் பண்ணுங்க. எவ்வளவு ஆண்டவர் உங்களை உயர்த்தின நன்மையை கொடுக்கட்டும், நீங்கள் கர்த்தரை உண்மையாக உணர்வோடு உங்கள் வீடுகளில் கர்த்தர் சமூகத்தில் தேடுவீங்கன்னா நீங்கள் தான் வர 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 ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தந்ததை விட தந்தவரை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனமாக வாஞ்சியோடு தேட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ். இன்னைக்கு இருக்கிற சொந்த பந்தம்லாம் நம்மளை மதிக்குதுன்னா கர்த்தர் வச்சிருக்கிறதுனால தான் மதிக்குது. அந்த சொந்த பந்தத்துக்காக எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரை விட்டுட்டு அங்கே ஓடி போய் நிற்பாங்க. இதெல்லாமே விசுவாச சந்ததி இல்லை. ஆண்டவரை தேடுவதில் ஸ்டெடினஸ் இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ தான் மேன்மேலும் பெருகுவோம்.
சொந்தக்காரனுக்காய் பந்தக்காரனுக்காய் ஓடினா நாளைக்கு வாழ்க்கையில் சேலஞ்ச் பண்ணுவார் ஆண்டவர். சில காரியங்களை கொடுத்து நான் அவனுக்கு உதவி செய்ய போகிறேன்னா அவன் உதவி செய்ய போகிறானான்னு பாருன்வார். நிச்சயமாக அதெல்லாம் வரும். இதுதான் நம்மளை கர்த்தர் சிட்சிக்கிற காரியங்கள். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யெகோவா ஈரே என்று பேரிடுகிறார் ஆபிரகாம். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆனால் ஈசாக்கை கொண்டு போகும்போது ஆபிரகாம் நினச்சி கூட பார்க்கல. ஈசாக்கை நான் ஆண்டவர் பலியிட வேணான்னு சொல்லுவார், அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அவருடைய உள்ளத்தில் இன்னொரு வழியை நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு என்னுடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடை கிடைக்கும்னு அவர் நினைக்கல. அவர் சும்மா சொல்கிறார். ஈசா கேட்கும் போது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி ஆண்டவர் பார்த்து பார்ப்பா அப்படின்னு சொல்ல. ஆனால் இவருடைய உள்ளத்தில் என்னன்னா, நான் இவனை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், இவனை கர்த்தருக்காக கொடுக்க போகிறேன். எனவே யாருக்கு கர்த்தர் யெகோவா ஈரேவா இருப்பார் தெரியுமா? எப்பவுமே ஆண்டர்கிட்ட ஆண்டவரே அப்பான்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை, கர்த்தருக்கு யார் உற்சாகமாக கொடுக்குறாங்களோ, கர்த்தருக்கு யார் உற்சாகமாக கிரியை செய்ய மனசில் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே அவர் யெகோவா ஈரே தான். அல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தருக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு உற்சாகம் இருக்காது, கர்த்தருக்கு உற்சாகமாய் சில காரியங்களை கொடுப்பதற்கு உற்சாகம் இருக்காது, கர்த்தருடைய விஷயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் வாஞ்சே இருக்காது. ஆனால் ஒன்னே ஒன்றத்தில் மட்டும் இருக்கும், கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்றதுல மட்டும் உற்சாகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர் யெகோவா ஈரேவா இருக்க மாட்டார். யாரெல்லாம் தங்களிடத்திலிருந்து கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகணும், நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய ஆசீர்வாதங்களிலிருந்து, என்னுடைய நன்மையிலிருந்து நான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்ற வாஞ்சை, ஆசை, உணர்வோடு ஆபிரகாமை போல ஈசாக்கை கொடுக்கணும் என்ற வாஞ்சையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே யெகோவா ஈரேவா இருப்பார். அல்லேலூயா. அதுக்காக தேவைக்காக ஜெபிக்காதீங்கன்னு சொல்ல, ஜெபம் பண்ணணும். ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கறத விட கர்த்தருக்காக என்ன செயல்படணும், கர்த்தருக்காக என்ன செய்யணும், அதில் நம்ம வாஞ்சியோடு இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில் குறைவை கர்த்தர் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தன் மகனை உற்சாகமாக கொடுக்க போயிட்டான், லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டான் உற்சாகமாக. அதனால தான் கடவுள் பின்னாடி ஒரு ஆட்டுக்கிடாவை அவனுக்கு கொடுத்தார். அதே போல் நம்முடைய உள்ளத்தில் கூட கர்த்தர் யாரெல்லாம் நான் என் வாழ்க்கை, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருக்கு நான் இன்னும் கிரியை செய்யணுமே, அந்த உற்சாகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆதியாகமம் 22:15-18 வரைக்கும் வாசிங்க. ஃபர்ஸ்ட் வாட்டியில் நல்லா பாருங்க, ரெண்டாவது முறை திரும்ப கூப்பிட்றாரு. எப்போ கூப்பிட்றாருன்னா, அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டு கர்த்தரை ஆராதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது முறை சத்தம் வருது, ஆண்டர் வானத்திலிருந்து கூப்பிடுறார். ஆசிர்வதித்து ஏன் ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டானே? ஏன் ஃபர்ஸ்ட் முறை வானத்திலிருந்து போதும்பா, நிறுத்துப்பா, செக் பண்ணிட்டேன்ப்பா, உன்னை நான் ஆசீர்வதிப்போம்பா, பெருக பண்ணுவோம்ப்பா, ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்ல? ஏன் ஆட்டுக்கடாவை வழியிட்டு ஆராதனை பண்ணி கர்த்தருடைய ஆராதனையை செய்து முடித்ததுக்கு அப்புறம் ஏன் சத்தம் வருதுன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உண்மையாக கர்த்தரை சேவிக்கிறோமா, உண்மையாக தேடுறோமா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில் யாரையும் பார்க்க தேவையில்லை, கர்த்தர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதை யார் பார்க்கிறது? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
வெளிப்புறமாய் மட்டும் நம்ம பரிசுத்தவான்களாய் காட்டிக் கொள்கிறோமா? நம்முடைய உள்ளரங்கத்தில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு திரும்ப கிடைச்சாலும் என் ஆபிரகாம் என்னை ஆராதிப்பதில் கவனமாக இருக்கிறான், என்னை தேடுவதில் கவனமாக இருக்கிறான். அதை பார்த்து தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு சீல் அடிக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கூப்பிடும் போது சொல்வார், உன்னை இப்படி ஆக்குவேன், அப்படி ஆக்குவேன், அதை செய்வேன், இதை செய்வேனே. ஆனால் சொன்னாலும் கிட்டத்தட்ட 55 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு? 75 வயசில் கூப்பிட்றாரு. இப்போ கிட்டத்தட்ட 130 வயசு ஆபிரகாமுக்கு. அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு, சீல் பண்ணுறார். உன்னை டெஸ்டட், ஓகே டெஸ்டட்னு பார்ப்பீங்க நீங்கள். சில இரும்பு சாமான், சில எலக்ட்ரானிக் சாமான்லாம் ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க, ஓகே டெஸ்டட்னு. அது மாதிரி ஆண்டர் என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு சீல் அடிக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, வாசிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி பெருகும். ஃபர்ஸ்ட் சொல்ற. ரெண்டாவது சொல்றாரு, உனக்கு எதிரிகளே நிற்க முடியாது. எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் எல்லா எதிரிகளையும் நீ ஜெயிச்சு மடங்கடிச்சு நீ வந்துனே இருப்ப. அதான் சொல்ற ரெண்டாவது பிளஸ்ஸிங். மூன்றாவது சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால உன் சந்ததி மட்டும் இல்ல, உன் சந்ததியை ஆதரிக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருமே இந்த பூமியில் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த சந்ததி ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை யாரெல்லாம் இன்னைக்கு பிடிச்சாங்களோ, உண்மையா அவரை ஃபாலோ பண்றாங்களோ, அந்த மக்கள் தான் உலகத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் அவர் சைன் போடுறார். அதான் இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும், நான் சைன் போட்டு கொடுக்குறேன்னு அவர் பேரில் ஆணையிட்டு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யனாவதற்கு தீவிரிக்கிறவனோ. நிறைய பேர் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமா இல்லை, கர்த்தருக்கு உகந்தவர்களாக இல்லை, ஆனால் நிறைய ஆசீர்வாதம் வரணும், நிறைய காரியம், நிறைய முன்னேற முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, என்னதான் நான் ஓடி ஓடி உழைச்சாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு உண்மையாக இருக்குதா என்பதை நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாக இருக்குதா நீங்கள் பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ள மனுஷங்களாக இருப்பீங்களா என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தரை விட்டுட்டு ஐஸ்வர்யம் வாங்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும் ஓடி திரிகிறவங்க நிறைய ஆக்கினைக்குள்ளாக இந்த பூமியில் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். எனவே தேவ ஜனமே, நம்ம நிறைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு. ஆனால் நம்ம எதற்கு உற்சாகமாக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு, கர்த்தர் காண்பிக்கிற வழியில் நடப்பதற்கு நம்ம உற்சாகமாக இருந்தோம்னா ஆசீர்வாதம் தானாக நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை உடனே ஆண்டவர் இந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்கல, அவனை பக்குவப்படுத்தி, அவனை மாற்றி, அவனை சோதிச்சு, அவன் வெற்றி பெற்ற பிறகு அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அப்படியே அவன் மேலே வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று அழைத்திருக்கிறார். நாமளும் கர்த்தருக்கு முன்பதாக செவ்வையான உண்மையான வாழ்க்கையை நாம் உண்மையாக கர்த்தருக்கு வாழும் பொழுது அப்படியே நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி பணம் மட்டுமே ஆசீர்வாதம் அல்ல. பணத்தை விட எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது ஆசீர்வாதம். இந்த பூமியில் இருக்கிற பணக்காரனை பார்த்து ஏமாந்துடாதீங்க. பணம் மட்டுமே ஆசீர்வாதம் அல்ல, அத்தனை விதமான வாழ்க்கைக்கு வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அத்தனை விதமான நன்மைகள்
பல பட்டியல் இருக்கிறது, அத்தனையுமே ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.